Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NEET 2020 கன்க்ளூட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம NEET 2021க்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ NEET 2021 பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக் திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். NEET 2021 NTA தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மேலேயோ இல்லை ஜூன் மந்த்லேயோ நமக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். ரொம்ப தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா செகண்ட் வீக் ஆஃப் டிசம்பர் 2020ல் 2021க்கான அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த NEET 2021 வந்து எதெல்லாம் கவர் பண்ண போகுதுன்னா MBBS இன்க்ளூடிங் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர். எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மருக்கு தனி எக்ஸாம் வைக்க போகிறது கிடையாது. 2021லையும் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் கம்ஸ் அண்டர் NEET 2021 தான். அதே மாதிரி BDS கோர்சஸ் அண்ட் ஆயுஷ் கோர்சஸ் இதுக்கெல்லாம் தான் NEET 2021 மார்க்ஸை கன்சிடர் பண்ண போகிறாங்க. 3 hour எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இதில் 180 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. 720 மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ். இதில் ஃபிசிக்ஸில் 45 கொஷின்ஸ் வரப்போகுது, கெமிஸ்ட்ரியில் 45 கொஷின்ஸ் வரப்போகுது, பாட்னி அண்ட் சுவாலஜி கம்பைண்டாக பயாலஜியில் 90 கொஷின்ஸ் வரப்போகுது. ஓவராலாக 180 கொஷின்ஸ். ஒரு கொஷினுக்கு 4 மார்க்கு. 180 × 4 720 மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் தப்பாக ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா -1 மார்க் வில் பி கிவன். நெக்ஸ்ட்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் so far there is no change for NEET 2021 சிலபஸ். சிலபஸ்ங்கிறது என்ன? 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் CBSE போர்டு NCERT இருக்கு இல்லைங்களா, அதுதான் நமக்கு நீட்டுக்கான சிலபஸ். அதனால் CBSE பேட்டர்னில் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வசதியாக போயிடும். TNSERT தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டென்ட் CBSEயில் இருக்கிறது தான் TNSERTலையும் இருக்குது. பட் சில ரியாக்ஷன்ஸ், சில ஃபார்முலாஸ் அண்ட் சில டயக்ராம்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸ் NCERTயை நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். திஸ் இஸ் த எக்ஸாம் பேட்டர்ன். டைம் டியூரேஷன் 3 hours இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து வாஸ்ட் சிலபஸ் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 11th 12th படித்தாகணும். இந்த வாஸ்ட் சிலபஸை படிக்கும்போது எந்த இடத்துல எந்த டாபிக் எந்த பர்டிகுலர் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2020க்கான சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் சீக்கிரமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ரிப்பேர் அ ஷெட்யூல், இது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து படிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஷெட்யூலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். டைம் டேபிள்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா வெரி ஷார்ட் கோல்ஸ். டே பை டே நீங்கள் என்ன படிப்பீங்க, இன்றைக்கி நைட்டு அடுத்த நாள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு டைம் டேபிள் மாதிரி பண்ணிக்கணும். ஸ்டடி பிளானர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மந்த்துக்குள்ளே என்ன படிக்க போகிறீங்க, நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களோட ஸ்டடியை ரொம்ப ஈஸியாக்கும். படிக்கிறத லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்கள் ஓன் நோட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புக்கை பார்க்குறீங்க, ஓன் நோட்ஸ் எழுதிக்கிட்டே வரீங்க பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு. இப்போ இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஹைலைட்டர் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் இயர்ஸ், இன்வென்ட் பண்ண வருஷம், அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் நேம், இதெல்லாம் ஹைலைட்டரில் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. வேறு எதுவும் தேவையில்லாததெல்லாம் நோட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மைண்ட் மேப்ஸ்னு அந்த ஃப்ளோ சார்ட் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிமோனிக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நிமோனிக்ஸ்ங்கிறது ஷார்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மீனிங்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது தான் நம்ம நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது லாங் டேர்ம் மெமரியில் நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் போய் உக்காந்திக்கும். அப்போது ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறப்போ நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதை வேகமாக பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராக்டிஸிங் த கொஷின் பேப்பர்ஸ் தான் உங்களுக்கு நீட்டில் நிறைய மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்படி பார்க்கையில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே ஃபுல் டெஸ்ட்டாக எழுதும் போது அது டஃப்பாக தான் தெரியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாபிக், ஒரு யூனிட்டில் நீங்கள் மாஸ்ட்ரி ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்மால் டெஸ்டஸ் தான் ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுதணும். ஒரு குட்டி குட்டி டாபிக், ஒரு யூனிட்னா அதில் சாப்டர்ஸ் இருக்கும், சாப்டர்ஸ்னால் டாபிக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் வைஸ் 10 கொஷின்ஸ் இருந்தால் கூட போதும். டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ், அந்த டாபிக்ஸ்னால் கலெக்டிவாக இருந்தால் ஒரு சாப்டர் வரும். ஸோ சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதுங்க. அண்ட் தென் யூனிட் வைஸ் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இப்படி யூனிட் வைஸ் டெஸ்ட் எழுதும் போது எங்கெல்லாம் தப்பு வருதோ அந்த தப்பு வர டாப்பிக்கை மட்டும் எடுத்து ரிவைஸ் பண்ணிவிட்டு திருப்பி யூனிட் டெஸ்ட் எழுதும் போது நீங்கள் அந்த பர்டிகுலர் யூனிட்டில் மாஸ்ட்ரி ஆகிடுவீங்க. சப்ஜெக்ட்லேயும் மாஸ்ட்ரி ஆகிடுவீங்க. உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேங்களா?
ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா கன்செப்சுவல் கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மெமரைஸ் பண்ணுறதை விட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிசிக்ஸில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. சால்வ் மோர் கொஷின்ஸ். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்திக்கிறதுக்கு நிறைய கொஷினை சால்வ் பண்ணால் மட்டுமே நம்மளால் ஃபிசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்கோர் மோர் இன் ஃபிசிக்ஸ். இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை பார்த்து தான் ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருக்குன்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னா ஃபிசிக்ஸுக்குன்னே கைடெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை படிங்க. அதை நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஃபிசிக்ஸ்க்கு என்ன புக்கு படிக்கணும் அப்படிங்கிறது டிசி பாண்டே புக்கு நிறைய டீச்சர்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஃபைனலைஸ்டாக ஃபிசிக்ஸ்க்கு என்ன புக்கு, கெமிஸ்ட்ரிக்கு என்ன புக்கு, பயாலஜிக்கு என்ன புக்கு அப்படிங்கிறத 2021க்கு சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணிடுறேன். கோச்சிங் மெட்டீரியல், நீங்கள் கோச்சிங் சென்டர் போகிறீங்கன்னா அவங்க ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணுறதும் பெட்டர். நெக்ஸ்ட்டு என்சிஇஆர்டி எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருஷம் 2020லலாம் பார்த்தீங்கன்னா புக்லேருந்து நிறைய ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 20 to 25 கொஷின்ஸ் கேட்டிருந்ததா நீட் ஆஸ்பிரண்ட் சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். அதாவது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் மெமரைஸ் பண்ணுற பார்ட் நிறைய இருக்கும். அண்ட் யூ ஷுட் ப்ராக்டிஸ் மோர் கொஷின்ஸ். என்சிஆர்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல். என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் கெமிஸ்ட்ரி, பர்டிகுலராக ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கு. ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ் இன் நீட் எக்ஸாமினேஷன். ஓன் நோட்ஸை எடுக்க ஆரம்பிங்க. கெமிஸ்ட்ரியில் ஓன் நோட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேகமாக கடைசி கட்டத்திலலாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் தான் உங்களுக்கு கடவுள். நீங்கள் வந்து கீதாச்சாரம்னு சொல்லலாம், பைபிள்னு சொல்லலாம், குரான்னு சொல்லலாம், எதுவாக வேணா இருக்கட்டும். பயாலஜிக்கு என்சிஆர்டி இஸ் த காட். அதுலேருந்து தான் 85 கொஷின்ஸ் வந்து நீட் 2020ல் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீட் ஆஸ்பிரண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சால்வ் கொஷின்ஸ் ஃப்ரம் த பிகினிங். இந்த மாதிரி டாபிக் வைஸ், சாப்டர் வைஸ், யூனிட் வைஸ்னு பிகினிங்லேருந்து இப்போ இருந்தே கொஷின்ஸை சால்வ் பண்ணி பழகுங்க. ரிவைஸ் பண்ணுங்க. பிகினிங்லேருந்தே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. எப்போவுமே மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள் சீக்கிரம் மறந்து போயிடும் நமக்கு. அதனால் பிகினிங்லேருந்தே நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும் கண்டினியூஸாக. அப்போ தான் மறக்காது. நீங்கள் ரிவிஷன் மட்டும் பண்ணாமல் பிகினிங்லேருந்து படிச்சுட்டு மட்டும் போகிறீங்க, ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீட் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி 11th சாப்டர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக அதை பற்றி படிக்கவே இல்லையே, கேள்விப்படாத நேம்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் சைட் பை சைட் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே போகணும். நீட் 2020ல் டயக்ராம் கொஷின்ஸ் வராட்டியுமே கூட நீட் 2021ல் டயக்ராம் கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டயக்ராம்ஸ் வித் லேபிளிங்கோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓன் நோட்ஸ் எடுங்க. ஓன் நோட்ஸ் ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாங் டேர்ம் மெமரியில் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, ரிவைஸ் பண்ணும்போது, ரீகால் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓன் நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை இப்போ இருந்தே ஆரம்பிச்சுக்குங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஒரு நாளில் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிற வரைக்கும் 12 to 14 hours நீங்கள் கம்பல்சரி படிக்கணுங்க. இன்கேஸ் ஆன்லைன் கிளாஸ் நடந்தாலுமே கூட ஆன்லைன் கிளாஸையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ கிளாஸஸோடு இன்க்ளூட் பண்ணி நீங்கள் படிக்கிற டைமும் சேர்த்து 14 மணி நேரம் ஒரு நாளுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் ஒதுக்கணும், இன்க்ளூடிங் கிளாஸ் ஹவர்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்து ஸ்டடிங்கிறது கிளாஸ் ஹவர்ஸில் வந்துடும், ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்துடும். அதே மாதிரி 3 to 5 hours ஃபார் ஜேஇஇ அண்ட் நீட் 2021 நீங்கள் இன்னையிலேருந்து அலாட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டெடிக்கேட்டடாக இந்த 14 மணி நேரத்தில் 3லேருந்து 5 மணி நேரம் நீங்கள் அதுக்கு மட்டும்தான் ஒதுக்கணும். ஜேஇஇ அண்ட் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும் ஒதுக்குனிங்கன்னா நீங்கள் ஜேஇஇயில் நல்ல பர்சன்டைல் வாங்க முடியும். நீட்லேயுமே நல்ல கட் ஆஃப் வாங்கி நல்ல கவர்மெண்ட் காலேஜஸ் போகிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒடிசாவை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் 100% ஜேஇஇ மெயின்ஸில் வாங்கியிருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லைங்களா, செப்டம்பர் 1லேருந்து 6ஆம் தேதி வரைக்கும். அந்த ஜேஇஇயில் 100% வாங்கினா ஒடிசா ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் 11th 12th படிக்கும் போது இருந்தே எவ்ரிடே 3 to 5 hours டெடிக்கேட்டடாக ஜேஇஇக்கும் நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வந்தாராம். அதனால தான் அவர் ஜேஇஇயில் 100% வாங்க முடிஞ்சுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணம், ஒரு முன்னுதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ எவ்ரிடே நீங்கள் நீட்டுக்குன்னு 3 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீட்டில் நல்ல கட் ஆஃப் வாங்கி 600+ வாங்கி நல்ல காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ ஆல் த பெஸ்ட். டெடிக்கேட்டட் டைம் டேபிள் நம்ம சீக்கிரமே அப்லோட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம நீட் 2021 ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.